9 நவதானியத்தை எரிச்ச உடனே எப்போ மாசி மாசம் சிவனுடைய பூஜையிலே சிவன் கொள்ளையிட்ட என் தாயார் அர்த்தராத்திரி ராத்திரியில ஐயன் பூஜையிட்ட என் தாயார் 9 நவதானியத்தை எரிச்ச உடனே சிவபெருமான் இந்த கையில பிரம்மத்தலை கழுவோட அந்த பிரம்ம கபால கீழே வீந்தா இந்த உலகம் தாங்காதுன்னு சொல்லி அங்காள பரமேஸ்வரி வாங்கினா அங்காள பரமேஸ்வரியை பித்து பிடிச்சு போய் பைத்தியம் முடிச்சு போய் மயானத்துல உட்காந்து வந்தோமா வச்ச பணத்தை எல்லாம் தோண்டி எடுத்து தின்னவங்க யாருன்னா நம்ம அங்காள பரமேஸ்வரி ஆகியல இவருடைய நம்ம நல்ல மாதிரியா நம்ம இங்கிருந்த நம்ம நல்ல மாதிரியா அவரு அங்க இட்டு போனோம்னு சொல்லி நம்ம வந்துக்கிறோம் அவருடைய ஆத்மா இந்த இடத்துல எந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன்னு அவரு தான் கண்டுபிடிச்சு நல்ல மாதிரியா எடுத்து கொடுக்கணும் ஆகியல இந்த பூஜையில அவர் எப்படி வர்றாருன்னா பெருமானே நான் வடையாரோட்ல இருந்தது அவருடைய பிரம்மா கபாலத்தை எடுத்துன்னு வரும்போது சொன்னேன் என்ன சொன்னேன்னா நம்ம என்னதான் நம்ம கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வச்சிருந்தாலும் நம்மளுக்கு கடைசியில வரத்த அந்த மண்பாண்டம் தான். ஏன்னா நான் வெங்கலத்திலையும் சரி தங்கத்திலையும் சரி வெள்ளிலையும் சரி அந்த கபாலத்தை எடுத்துன்னு வந்தாலும் அந்த மண்பாண்டம் தான் சொல்லுவாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம போகும்போது வரும்போது ஒன்னியத்து வரல, போகும்போது ஒன்னியத்து போகிறது. அதனாலதான் வடையார் வீட்டுல இருந்து அந்த பிரம்மா கபாலத்தை நம்ம அந்த மண்பாண்டில் செய்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறோங்க. இவருடைய ஆத்மாவை நான் எந்த இடத்துல எங்க வச்சுக்கிறேன்னா அவர் நல்ல மாதிரியா எடுத்து நம்ம கையில் கொடுக்கணும். அவரு அந்த ஆண்டவர். அதனால அங்கிருந்து தான் நாங்க செய்யணும். ஆகியல தாயார் என்று என்ன நம்மளுக்கு சொந்த பந்தம் எல்லாரும் நம்பி பெரியமா சித்தப்பா மாமா மச்சான் எல்லாரும் இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகியலதான் தாயார் இருந்து என்ன தந்தையோ இருந்து என்ன தன் பிறவி உறவு கோடி தாயார் இருந்து என்ன தந்தையோ இருந்து என்ன தன் பிறவு உறவு கோடி தனமாலை குவித்து என்ன இந்த கணப்பெயராலும் என்ன இந்த தரணியை ஆளும் என்ன குருவா இருந்து என்ன சிசியரா இருந்து என்ன குருவா இருந்து என்ன சிசியரா இருந்து என்ன சித்து பல கற்றென்ன சித்தங்கள் ஓயாது யமன் ஓலை கண்டு தடுக்குமோ. ஏன்னா பிறக்கும் போதே நம்மளுக்கு ஆத்மா எப்போ அதாவது நம்ம புரியுன்னு அப்படியே இருப்போங்க. என்னதான் கண்ணாடி பாக்ஸ்ல வச்சுக்கலாம் எப்படிதான் உன்னை காப்பாத்தினாலும் இறப்புன்னு ஒண்ணு இருந்தா ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருக்கும். ஆகியாலதான் தாயது வயற்றிலே மாயமாய் தரித்து நான் தாயது வயற்றிலே மாயமாய் தரித்து நான் தங்கினேன் அந்த சில நாள். தாயது வயற்றிலே மாயமாய் தரித்து எத்தனை மாசம் இருப்ப? 10 மாசம் இருப்ப. ஆகியல 12 திங்களால அந்த அங்கமெல்லாம் நொந்து பெத்து எடுப்பாங்க பெத்தவங்க. ஆகியல தாயது வயற்றிலே மாயமாய் தரித்து நான் தங்கினேன் அந்த சில நாள். இந்த தரணியில் விழுந்த பின் புவிதனில் தவந்து விளையாடி நடந்த சில நாள். மாதா பிதா குருவை வணங்கி வந்தேன் அந்த சில நாள். ஈசனே சிவகாமி நேசனே யமையின்றே ஐயா தில்லைவாய் நடராஜனே. சிவனுடைய குளத்துல பண்ணணும். ஏன்னா நம்ம எங்களுடைய ஆத்மா போச்சுன்னா எங்களை உட்கார வச்சுதான் பண்ணுவோம். ஆகியால அவருடைய ஆத்மா இருந்தாலும் ஒரு தெய்வத்துல இருந்துக்கிறாரு. ஆட்கள் அழித்தல் எல்லாமே அவர் தான். இருந்தாலும் அவருடைய ஆவி நம்ம அங்கிருந்து எடுத்துன்னு போறோம். அவர் எப்படி வந்து எடுத்து கொடுக்குறாருன்னு ஆகியல பேரிலே பெருத்தாலும் உருவில பெருத்தாலும் வீரனா இருந்தாலும் சூராதி சூரனா இருந்தாலும் ராஜாதி ராஜனா இருந்தாலும் எப்படி வர்றாருன்னா ஐயா உன நான் பேரை இட்டு ஆண்டவா எங்க குறைகள் எல்லாம் தீர்ந்ததப்பா. நீ வந்துட்டு யாருன்னு தெரியும். இருந்தாலும் எல்லாம் விட்டு மக்களும் வந்துக்கலாம். அவனுக்கு யார் பண்ணி வந்தது?
கோவிந்தா பல ஆண்டு காலமா ஒரு பெண் பாலம் மேல இருந்தாலும் இந்த நம்ம கிராமத்துல நம்ம குடும்பத்துல நம்ம பங்காளி குடும்பத்துல நீங்க 2 பேரும் ஆண் மேல பெண் மேலையும் இருக்கிறீங்க. ஏன்னா நீ எடுக்கிறது வந்து ஊர்வலம் வரலாம், இங்க வந்து ஆண் பாலம் தான் வந்து எடுக்கணும். எனக்கு சரி, இந்த பூஜைலாம் சம்மதமா? உங்க பிள்ளைங்களுக்குலாம் யாருக்கும் எந்த ஒரு குறை இல்லாத புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கும் நம்ம பூஜை போட்ட நேரம் அவங்க எல்லாரும் நல்ல மாதிரி பண்ணணும். அது போது எனக்கு நான் கூட்டமா. சரி சாமி, நீ அப்படியே ஒரு பிரமாணம் சாமி. ஐயா நான் உன்னை பேரை இட்டு ஆண்டவா நான்
அதை யாரும் வாங்காதீங்க. பாம்பு தட்டு.